வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வாகை தமிழர் சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இதுல கருணைக்கிழங்கோட மருத்துவ குணங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. கருணைக்கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. ஆனா இது யாருமே அதிகமா பயன்படுத்துவது இல்லை. கருணைக்கிழங்கு ஜீரண மண்டலம் சிறப்பா செயல்படுறதுக்கும் மூல நோயை குணப்படுத்துவதிலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இது இல்லாம நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உடல்ல சக்தி அதிகரிக்க செய்யறதுல இதுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. உடல் உறுப்புகளுக்கு நல்ல பலம் தரக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த கருணைக்கிழங்குக்கு இருக்கு. மேலும் இந்த கிழங்கு சாப்பிடும் போது உடல் உஷ்ணத்தால ஏற்படும் நோய்கள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும். இப்ப இருக்கக்கூடிய கோடை வெயில் காலங்கள்ல நம்ம இந்த கிழங்கை சாப்பிடும் போது நம்ம உடல் உஷ்ணம் மெதுவா குறையறத கவனிக்க முடியும். இதை சாப்பிட்டுட்டு வரும்போது மூலத்தினால ஏற்படக்கூடிய சூடு அப்புறம் எரிச்சல் இது எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தொடர்ச்சியாக அடிக்கடி காய்ச்சல் வருவதும் இதை நம்ம உணவுல சேர்த்துட்டு வரும்போது இந்த தொடர் காய்ச்சல்ல இருந்து நம்ம விடுபட முடியும். கருணைக்கிழங்கு ரத்தத்தை சுத்தம் செய்வதிலையும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலுக்கு உறுதியளிக்கக்கூடியது, நிறைய பசி எடுக்கும் தன்மையை தூண்டக்கூடியது. சங்க இலக்கியத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனை கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குண்டுடல் கொடுக்கும் உருளைக்கிழங்கு, குண்டுடல் குறைக்கும் கருணைக்கிழங்கு அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. அதாவது மூலிகை இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குண்டான உடலை குறைக்கிறதுல கருணைக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். கருணைக்கிழங்கு உடல் எடையை குறைக்க வல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைச்சி அதை நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவும். இதை சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். உடலில் கொழுப்புகள் அதிகம் சேருவதை தடுக்கிறதுல இந்த கருணைக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கருணைக்கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான கருணைக்கிழங்கு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா காரும் கருணை அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று காரா கருணைன்னு சொல்லுவாங்க. இந்த காரங்கருணையை என்னதுன்னா பிடிக்கருணை என்னன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா காராக்கருணையை சேனைக்கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இது ரெண்டுமே நம்ம உணவுல சேர்த்திக்கூடிய வகைகள்ல ஒன்று தான். இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா காரும் தன்மையுடையது. இது பெயருக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது நம்ம நாக்குல நமைச்சல் தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இக்கிழங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தனியா இந்த கிழங்க வேக வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதாவது கொஞ்சம் புளி சேர்த்து வேக வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அரிப்புத்தன்மையும் காரல் தன்மையும் நீங்குவதற்காக புளி கொஞ்சம் சேர்த்து இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை குழம்பாகவோ இல்லை பொரியலாவோ இல்லை ஃப்ரையாவோ செய்வாங்க. இதை காரல் தன்மை நீக்கிறதுக்கு நம்ம அரிசி கழுவி எடுக்கக்கூடிய தண்ணியை வைத்து கூட வேக வைக்கிறது நம்ம பழங்கால வழக்கமா இருந்துச்சு. இந்த கருணைக்கிழங்கு ஜீரண மண்டல உறுப்புகள்ல சிறப்பு வேலையை செஞ்சிட்டு வருது. ஜீரண சக்தியை அதாவது துரிதப்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாம அந்த உறுப்புகளுக்கு பலத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு. பெண்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தொல்லை தரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயிலிருந்தும் இதை காத்துக்கொள்றதுக்கு இந்த கிழங்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல் வலி இருந்தா கூட அதை போக்கி நிறைய ஆற்றலை தரக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு. மேலும் பாத்தீங்கன்னா மூல நோயால அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த கருணைக்கிழங்கு மிகச்சிறந்த மருந்தா சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது கருணைக்கிழங்கு லேகியம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் இருந்துட்டு வருது. இந்த கிழங்கு முக்கியமா பயன்படுத்தி தான் இந்த கருணைக்கிழங்கு லேகியமே தயார் பண்றாங்க. இது மூல நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் செயல்பட்டுட்டு வருது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மேல் தோலை நல்லா சீவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி தனியாக அதை நான் மேலே சொன்ன மாதிரி புளி பயன்படுத்தியோ இல்லை அரிசி கழுவிய தண்ணிலையோ அதை நல்லா வேக வச்சுட்டு அந்த நமைச்சல் தன்மை போனதுக்கப்புறம் நீங்கள் பொரியலாகவோ இல்லை பருப்பில் சேர்த்தோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மாதிரியோ செய்து இல்லை எண்ணெயில் போட்டு வறுத்து நீங்கள் ருசியாக சாப்பிட்லாம். இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துன்னு பார்த்தோம். இது எப்படின்னா ஆசன வாயில ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது சின்ன சின்ன கட்டிகளை முளைகளை சிறிதாக கரைத்து மூலத்தை வேரோட அறுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கருணைக்கிழங்கு. ஒரு மாதம் நீங்க தொடர்ச்சியா அந்த கருணைக்கிழங்கு உணவுல சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மூலத்திலிருந்து முழுமையா விடுபடலாம் அப்படின்னு சித்த ஆயுர்வேதத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய அந்த வறட்சியை தடுக்கிறதுக்கு மோர் முதலியவற்றை சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மூலத்திலிருந்து முழுமையா நீங்க விடுபட முடியும் அப்படிங்கிறது உண்மையான கூற்று. இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா
இதனுடைய சுவை காரணமாகவும், அதாவது அந்த துவர்ப்புத்தன்மை காரணமாக இரத்த குழாய்களை சுருங்க செய்யும். இதனால கிழங்குகளில் இது சுலபமா ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது. மேலும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க கருணைக்கிழங்கு தொடர்ச்சி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதை இது குறைக்கக்கூடியது. கல்லீரலுக்கு சுறுசுறுப்பூட்டுவதும் இந்த கருணைக்கிழங்கு செய்யக்கூடிய வேலை. ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு மிக முக்கிய மூலப்பொருளாகவும் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இது அதாவது மூலத்தால் ஏற்படக்கூடிய அந்த முளையை சுருங்க செய்து அதனுடைய வலித்தன்மையை குறைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணைக்கிழங்கு தான். அந்த காலத்துல நெற்றினையில பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பெருமையை பாடலாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது கருங்கண் கருணை செந்நெல் வெஞ்சோறு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்சோறு அப்படின்னா பிறருக்கு அளிக்கக்கூடிய வெண்ணிறமான அரிசியில் சமைக்கப்பட்ட சோறுன்னு பேரு. இது வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டா அதுக்கு பேர் சோறுனும், பிறருக்கு வழங்கும் போது அதுக்கு பேர் வெண்சோறுனும் இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பெரும் செல்வந்தர்கள்லாம் அந்த காலத்துல கருணைக்கிழங்கு குழம்புடன் சேர்த்து இந்த வெண்சோரை கொடுத்தாங்க. இதை பெரிதும் மதிக்கப்பட்டதா இந்த நற்றினையில கூறியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது தான் இந்த கருணைக்கிழங்கு. கண்டிப்பா இந்த பதிவுக்கு அப்புறம் கருணைக்கிழங்கு நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியமானதுனோ அது உடல் சூடை தணிக்கக்கூடியது. நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருணைக்கிழங்கு தாராளமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நல்ல தகவல்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனே இந்த மாதிரி நல்ல தகவல்களுடைய வீடியோக்கள் சேரும்.